வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல, அது எப்படி அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பைக் டாக்ஸி இருக்குங்கிறீங்க, ஆட்டோ இருக்குங்கிறீங்க, கேப் இருக்குங்கிறீங்க, பை அண்ட் டெலிவரி இருக்குங்கிறீங்க. இது எல்லாமே தான் ஏற்கனவே இருக்கே. இது நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த சர்வீஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் இது எல்லாமே வந்து சிட்டியில் தான் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஆமாம், யூசர் ஃபோனில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என் பின்கோடில் இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குது, என்னால் ஒரு பால் பாக்கெட்டை இங்கேருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முடியும், என்னால் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு டாக்ஸி பைக் டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கிற முடியுங்கிற அவேர்னஸை எப்படி ஏற்படுத்துறது? சின்னாலப்பட்டியில் நான் வந்து அங்கே ஒரு தொழில் நான் வந்து ஆரம்பித்தேன். லைக் ஒரு 3 பிஸ்னஸ் நான் வந்து இப்போ ஆயில், கிளாத்ஸ் இந்த மாதிரி 1 by 1 நான் வந்து ஆரம்பித்தேன். இது 3லையுமே நான் காமனாக நான் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டெலிவரி, டிரான்ஸ்போர்ட். கேஷவ் ஒரு ஆளே 100 பேருக்கு ஓனராக இருக்க வேணாம், கரெக்ட், 100 கேஷவே உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ஒரு ஐடியா வந்தது. ஸோ அப்போ நான் திரும்ப என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட், யூசர் யூஸ் பண்ணுறதுக்கு, புக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும், ரைடருக்கு ஒரு ஆப் இருக்கும். கரெக்ட், 3 விஷயம். கரெக்ட். ஏன் அப்படின்னா ரைடரை நானே ஆட் பண்ணி இப்போ வந்து என் கண்ட்ரோலுக்கு அந்த ஏரியா வந்துருச்சு. கரெக்ட், அந்த பின்கோடு நான் என்னனாலும் புகுந்து விளாடலாம். இனிமே தான் பிசினஸ், ஸ்ட்ராட்டஜி போடுறது வைக்கிறது எப்படினாலும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்துங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஐடியா நம்ம ஒன்று பார்க்க போறோங்க. வெறும் ஒரு 3500 ரூபாய் நம்ம கையில இருந்துச்சுன்னா போதுங்க, நம்ம கொடுத்து ஒரு ஆப் ஒன்று நம்ம வாங்கிக்கலாம். அதுல முழுக்க நம்ம தான் ஓனர், புகுந்து விளையாடலாங்க. யாருக்கெல்லாம் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஒரு ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் பிசினஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கோ, யாருக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் ஏதாவது புதுசாக நம்ம செய்யணும் அப்படின்னு தோணுதோ, அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது என்னது, இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, இது என்ன பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த டூ அண்ட் கீ டெலிவரிஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனி, டூ அண்ட் கீங்கிறத ஆப்பு, அதனுடைய ஃபவுண்டர் கேஷவ் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. ஒரு யங் பேஷனேட்டான ஒருத்தர். அவர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம்தான். ஒரு சின்ன ஸ்பேஸில், ஒரு சின்ன இடத்துக்குள்ளே அவர் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்துட்டு ஒரு வைடாக நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய பேருக்கு இதை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இதை பண்ணுறாங்க. இது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கேஷவ் அவர்களை நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். அவர் யார் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கேஷவ்னா ஃபர்ஸ்ட் யார் சார்? ஹூ ஆர் யூ? ஸோ என் பேர் வந்து கேஷவ் விப்ரதாஸ். நான் வந்து சின்னாலப்பட்டியில் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து நான் வந்து வந்திருக்கேன். அது ஒரு சின்ன டவுன் தான். ஸோ இப்போது நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்துட்டு ஃபஸ்ட்டு டூ அண்ட் கீ டெலிவரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இட்ஸ் அ கம்பெனி. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் ப்ரொவைடிங் அ ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க. ஸோ இப்போ நிறையா பேர் எப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நான் வந்து பார்ட் டைம் ஒர்க்குக்கு போகணுன்றதை தாண்டி பார்ட் டைம் பிஸ்னஸ், ஏன்னா என்னோட காலேஜ் டைமில் நான் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது யார் மாதிரியான பர்சன்ஸ்னால், இப்போ ஒரு ஸ்டோர் கீப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரீ டைம் எனக்கு நிறையா இருக்குது. என்னோட ஸ்டோரில் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஃப்ரீ டைம் நிறையா இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. எனக்கு ஒரு 2 எம்ப்ளாயீஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படியா என்கேஜ் பண்ணணும்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே வந்து இந்த டூ அண்ட் கீ டெலிவரிஸ் அப்படின்ற இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பைக் டாக்ஸி, பை அண்ட் டெலிவரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது. ஸோ A to Z டெலிவரிஸ் அப்படின்ற கான்செப்ட் இதில் இருக்குது. அண்டு நமக்கு கேப் சர்வீஸ் இருக்குது, ஆட்டோ சர்வீஸ் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து இந்த சர்வீஸ் வந்துட்டு என்ன, இப்போ நான் வந்து டூ அண்ட் கீழே இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன கேட்டகரி இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து ரெகுலராக இருக்கிற புக்கிங் மெத்தட் தான். அதுதான் எனக்குமே ஒரு சந்தேகம் வருது. எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு பைக் டாக்ஸி இருக்குங்கிறீங்க, ஆட்டோ இருக்குங்கிறீங்க, கேப் இருக்குங்கிறீங்க, பை அண்ட் டெலிவரி இருக்குங்கிறீங்க. இது எல்லாமே தான் ஏற்கனவே இருக்கே. கரெக்ட். ஓலா இருக்கு, ஊபர் இருக்கு, ரேபிடோ இருக்கு, ரெட் டாக்ஸி இருக்கு, ஜெப்டோ இருக்கு, இது எல்லாமே இருக்கே. அப்போ எதுக்கு டூ அண்ட் கீன்னு புதுசாக ஒன்று? ரைட், இது நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த சர்வீஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் இது எல்லாமே வந்து சிட்டியில் தான் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஆமாம், சின்னாலப்பட்டியில் நான் வந்து அங்கே ஒரு தொழில் நான் வந்து ஆரம்பித்தேன். லைக் ஒரு 3 பிஸ்னஸ் நான் வந்து இப்போ ஆயில், அப்புறமேட்டு வந்து கிளாத்ஸ் இந்த மாதிரி 1 by 1 நான் வந்து ஆரம்பித்தேன். இது 3லையுமே நான் காமனாக நான் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டெலிவரி, டிரான்ஸ்போர்ட். அப்போ நான் அது வந்து இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பயே நான் வந்து டிசைட் பண்ணேன். லைக் இந்த இது வந்து நமக்கு ஒரு 2017 and 18 எனக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னு வைங்களேன். இது எல்லாமே அடுத்தடுத்து எனக்கு வந்து நடந்தது. ஒன்றை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதுக்கு ஒரு இம்மீடியட்டாக எனக்கு என்ன வந்துட்டு இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். இதே மாதிரி திரும்ப ரிப்பீட்டடாக எனக்கு நடக்கும்போது, ஸோ ஐ நீட் அ சொல்யூஷன் ஃபார் தட்.
அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஓகே நம்ம வந்து இதை ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ இதை நான் எங்கே ஃபஸ்ட்டு இதை நான் இனிஷியேட் பண்ணேன் அப்படின்னா மதுரையில் இதை நான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் நான் பண்ணது 2000 நமக்கு 17-18 நான் வந்து எஸ்டாப்ளிஷ் நான் வந்து பண்ணேன். ஸோ அதை செஞ்சுட்டு இருந்தீங்க மதுரையில்? ஸோ மதுரையில் வந்து ஒரு டெலிவரி சர்வீஸ், டெலிவரினா ஒரு பிக்கப் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை போய் டெலிவரி பண்ணுறது. நம்ம இப்போ அது எதானாலும் இருக்கலாம். ஒரு கேக் வந்துட்டு ஒரு பேக்கரியிலேருந்து நம்ம கொண்டு போய் ஒரு எண்ட் யூசர்கிட்ட ஒரு வீட்டிலையோ இல்லை அது ஆஃபீஸாக இருக்கலாம் வாட் எவர் அங்கே நம்ம போய் நம்ம டெலிவரி பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒருத்தவங்களுக்கு ஒரு யூசர் கேஸ் இருக்கும். லைக்வைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை ஒரு இடத்துல பிக்கப் பண்ணி போய் டெலிவரி பண்ணுற ஒர்க்காக நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் நம்ம வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருந்தோம். இதை நான் ஃபஸ்ட்டு டாங்கி கார்கோ அப்படின்ற நேமில் இந்த பிஸ்னஸ் நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு இதை வந்து வெப்சைட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். பட் வெப்சைட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டெடிக்கேட்டடாக இருக்கிறது வந்து மொபைல் அப்ளிகேஷன் தான் ஈஸியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து மொபைல் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் அப்ரோச் பண்ணணுன்றது தெரியல. இது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இப்போ வரைக்கும் இருக்குங்க. எப்படின்னா நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த ஆப்பை வந்து எங்கே போய் கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. எப்படி பண்ணுறது வெரி எக்ஸ்பென்சிவும் கூட. ஆமாம்மா, எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வந்து ஓகே இதை ரொம்ப அஃபோர்டபுளாக சொல்கிறாங்களே இதை நான் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனாங்கன்னா அவங்க கேட்குற ஸ்பெக்கில் அது வராது. அது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ க்ரியேட் பண்ணும்போது இதே மாதிரி சேலஞ்சஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா வெப்சைட்டில் எல்லாத்தையும் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ வெப்சைட்டில் பண்ணது வந்து எனக்கு அந்தளவுக்கு வெப்சைட்டில் ரீச்லாம் ஆனால் வாட்ஸ்அப்பில் ரீச் இருந்தது. ஏன்னா இதே புக்கிங்கை வாட்ஸ்அப்லேயும் நான் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து என்ன பிரச்சனை அகைன் வந்தது அப்படின்னா அட் அ டைமில் வந்து ஒரு 6 புக்கிங் 7 புக்கிங் வந்ததுன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் வாட்ஸ்அப்லேயே. ஆமாம். இது கிட்டத்தட்ட ஒரு பேண்டமிக் டைம் வரைக்கும் இது வந்துட்டு இப்படியே வந்ததுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்துருச்சு. ஏன்னா நீங்க அதுக்குமே ரைடர் வச்சிருந்தீங்களா? வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்கு ஆள் வச்சிருந்தீங்க? ஆமா, ஆள் வச்சிருந்தேன். அவங்களுக்கு கமிஷன் பேசிஸா இல்லாட்டி மாச சம்பளம்? நான் மாச சம்பளமே கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அதுதான் வந்து ஹையர் பண்ணிட்டேன். எனக்கு அதுதான் அந்த ரீஜியனுக்கு எனக்கு கரெக்டா பட்டது. ஓகே. இது எல்லாத்துக்கும் எத்தனை பேர் இருந்தாங்க உங்ககிட்ட அப்ப? எனக்கு வந்து ஒரு 3 பேர், 2 பேர் ஃபுல் டைம்ல ஒர்க் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து பார்ட் டைமா நான் வந்து ஹையர் பண்ணிருந்தேன். அவங்க 2 வீலர் அவங்களே வச்சிருப்பாங்க? 2 வீலர் வந்து அவங்களே வச்சிருந்தாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போனோம். லைக் அதுக்கப்புறம் ஒரு 3 ரைடர் நம்ம வந்து லைக் இந்த கமிஷன் பேசிஸ்ல எடுக்கிறதுக்காக நான் போறப்ப தான் என்ன ஆச்சுன்னா இந்த பேண்டமிக் வந்து அப்ப நிறைய பேரை காலி பண்ணிருச்சுங்க. ஆமா, எல்லா பிசினஸுமே வந்து லாக் ஆயிடுச்சு. நம்மளால வந்து பிசினஸ் ஆப்ரேஷன் வந்து ரன் பண்ணவே முடியல. ஸோ அப்போ அந்த டைம்ல தான் எனக்கு வந்து என்ன நான் யோசனை பண்ணேன் அப்படின்னா ஓகே ஸோ இந்த ஒரு சின்ன கம்யூனிட்டியில் நம்மளால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா பிஸ்னஸோட கோல் என்னன்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஆமாம். அப்போ நான் என்ன பண்ணேன் ஓகே ஸோ இதை மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிஸ்னஸை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நானே இப்போ இருக்கிற நீங்கள் சொன்னீங்களா இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மாதிரியே எல்லா ஏரியாலையும் நானே ஓனராக இருந்து நானே பண்ணணும் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்துட்டு எனக்கு வேணாம். எல்லா ஏரியாலையுமே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரனர் நம்ம வந்து கிரியேட் ஒரு ஓனரை உருவாக்குவோம். ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ண மாதிரி அவங்களும் ஒரு ரீஜனில் ஒர்க் பண்ண ஒரு 100 கேஷவ் உருவாக்கணும். இதுதான் உங்களுடைய எண்ணம். கேஷவ் ஒரு ஆளே 100 பேருக்கு ஓனரா இருக்க வேணாம். 100 கேஷவே உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ஒரு ஐடியா வந்தது. ஸோ அப்போ நான் திரும்ப என்ன பண்ணேன்னா அப்போ நான் வந்து பிளான் பண்ணேன் சரி எனக்கு என்னென்னலாம் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் பார்க்கும்போது லைக் அப்போ நமக்கு 2021 இந்த டைம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பீரியடில் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ஆக்சஸ் வந்து ஈஸி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி இதே ஃபீல்டில் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்லேயே இருந்ததுனால எனக்கு வந்து அந்த ஆக்சஸ் வந்துட்டு ஓகே எனக்கு சாஃப்ட்வேர்னா எப்படி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இது எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஸோ நானே ஹையர் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பர்சன் ஹையர் பண்ணிவிட்டு நானே வந்துட்டு ஒரு ஆப்பே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து இதுக்கு நான் டெடிக்கேட்டடாக ஆப்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். டூ&கீ யூசர் ஆப், டூ&கீ ரைடர் ஆப், அப்புறம் அந்த நான் சொன்னேன்ல பிரைம் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க தான் வந்துட்டு பிஸ்னஸ் யார் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்களுக்கானது பிரைம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்களோட நேம் வந்து பிரைம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். டூ&கீனுடைய பிரைம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்களுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கும். போர்ட்டல் வந்து கிரியேட் டூ&கீனுடைய யூசர் யூஸ் பண்றதுக்கு புக் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும். ரைடருக்கு ஒரு ஆப் இருக்கும். கரெக்ட். 3 விஷயம். கரெக்ட். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒரே ஆப்பில் கொண்டு போகிறதுக்கு இது வந்து என்டர்டைன்மெண்ட் ஆப் வந்து கிடையாது. லைக் வி ஹேவ் டு கீப் இட் ப்ரொஃபஷனல். ஸோ அதனால எல்லாத்துக்குமே நான் வந்து தனித்தனி ஆப்ஸாக நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். டெடிக்கேட்டடாக அதுக்கு ஒரு ஆப். ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணுன்னா
உங்களுக்கு டூவன்கி புக்கிங் லைக் யூசர் ஆப் வந்துட்டு எப்படி இருக்குன்னா யூஸ்வலாக நீங்கள் வந்து பண்ணுற மெத்தட் தான். லைக் ரெகுலர் மெத்தட் எப்படி இருக்குது, ஒரு ஃப்ரம் லொக்கேஷன் நான் வந்து பின் பண்ணுறேன், 2 லொக்கேஷன் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் காட்டும். அதுக்கப்புறம் ஆட்டோ வேணுமா, கேப் வேணுமா, பைக் வேணுமான்னு போடுவோம். ரைடர் வருவாங்க, ஓடிபி சொல்லுவோம், ஏறி போயிடுவோம். இதே தான் நடக்கும். இதே ப்ராசஸ் தான் நம்மளோட யூசர் ஆப்லேயும் நடக்குது. ஓகே. ஸோ ரைடர் ஆப்பில் என்ன வரும் அப்படின்னா, என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ ரைடர் ஆப்பில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க, ஸோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும், ரைடருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்ன போகும், எவ்வளோ கிலோமீட்டரில் வந்து பிக்கப் இருக்குது, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் இருக்குது, அப்புறம் அதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ அவங்க டியூட்டி வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா லைக் நேவிகேஷன் அவங்களுக்கு வந்துட்டு போயிட்டு ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஆப், ஒரு ரைடர் ஆப்போட ஒர்க்கிங் ஃப்ளோ. ஸோ இதுக்கும் நான் வந்து இப்போ சொல்ல போகிற அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எந்த இதுவுமே வந்து மிக்ஸ்அப் வந்து கிடையாது. ஏன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எக்ஸ்க்ளூசிவாக நான் பேச போகிறது பின்கோடை வச்சு நான் பேச போகிறேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ புக்கிங்க்கு வந்து பின்கோடான்ற கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். அதை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், அதை ஒரு சைடில் நம்ம வச்சிடலாம். அவங்க வந்து நான் பணத்தை கட்டி உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன், சாஃப்ட்வேர் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன், நான் தான் பிரைம் பிஸ்னஸ் பார்ட்னர். கரெக்ட். இப்போ எனக்கு அந்த போர்ட்டலை கொடுத்துருவீங்க. இப்போ அடுத்து நான் என்ன செய்வேன், ஃபர்ஸ்ட் நான் எந்த ஏரியாவுக்கு நான் ஓனராக இருப்பேன்? கரெக்ட். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக வேறு ப்ரைம் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஏரியாவில் ஒருத்தர் தான், அதாவது நீங்கள் மல்டிபிள் ஏரியாவை எடுத்து பண்ணலாம். அதில் நீங்கள் வந்து மதுரைக்கு பண்ணீங்க, கரெக்ட், நீங்கள் மதுரையை வச்சுக்குருவோம், நான் வச்சுக்கலாம், என்னைய சிவகங்கைக்கு வச்சுக்கலாம், நான் வந்து சிவகங்கை, இப்போ மதி வந்து தர்மபுரி, கரெக்ட், ஓகே, இவர் வந்து அரியலூர். இது இந்த மாதிரி கூட இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அப்படி பார்த்தா ஃப்ரான்ச்சைசி மாடலில் வந்து நமக்கு வந்துருக்கு. இப்போது இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் வந்து அஃபோர்ட் பண்ணுற வரைக்கும் அகெயின் எல்லாருனாலையும் வந்துட்டு அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் குவைட் காம்படிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது என்ன நான் வந்து பண்ணேன்னா இன்னும் ஸ்பெசிஃபையாக நான் எப்படி கொண்டு வரேன்னா பின்கோட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா ரீஜன் உங்களுக்கு வந்து கம்மி, உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற காஸ்ட் கம்மி, உங்களுக்கு அந்த இடத்துல பிஸ்னஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னமும் வந்து ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எனக்கு என்ன பின்கோட் வந்துட்டு நான் வந்து வேணுன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு பின்கோட் 630561 இதான் என்னுடைய ஒரு பின்கோட் தான். ஓகே, நீங்கள் மல்டிபிளாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பின்கோடில் ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி இருக்கான்றதை நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். சரி, அதில் வந்து எந்த ப்ரைம் பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியா அந்த பின்கோட் நீங்கள் என்ன பின்கோட் கேட்டிருந்தீங்களோ அதை உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த போர்ட்டலும் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ அந்த போர்ட்டலில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரைடர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ரைடர் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிக்கு வச்சுருந்தேன் அப்படிலாம் சொல்லல. அது மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு டீல் பேசி வச்சுருப்பீங்கல்ல, அந்த ரைடர்ஸை நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிடலாம். ரைடரை நானே ஆட் பண்ணி இப்போ வந்து என் கண்ட்ரோலுக்கு அந்த ஏரியா வந்துருச்சு. கரெக்ட். அந்த பின்கோடு நான் என்னனாலும் புகுந்து விளாடலாம். இனிமே தான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி போடுறது வைக்கிறது எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ வந்து டூவன்கியினுடைய ரைடர் ஆப் என்கிட்ட இருக்குது, யூசர் ஆப் யூசர்கிட்ட இருக்கும். அப்போ என்கிட்ட ஒரு போர்ட்டல் இருக்குது. நான் வந்து ரைடர்ஸை ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்டலாம் பேசி எப்போ இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் புதுசாக தொடங்கியிருக்கேன், உங்களுக்கு மாதம் இவ்வளோ சம்பளம் தர்றேன், நீங்கள் வந்து ஒரு ரைடராக என்கிட்ட வந்துருங்கப்பா. இந்த மாதிரி டெலிவரி, அதாவது நீங்கள் பைக் டாக்ஸியாகவும் நீங்கள் இருக்கலாம், அதே இது டெலிவரி மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு இந்த ஆப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், யாராவது எங்கேயாவது போகணும்னு சொன்னாங்கன்னா வரும். அந்த கிலோமீட்டருக்கு எவ்வளோ ப்ரைஸுங்கிறத நானே ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதில் வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துடணும். மாத சம்பளமாக இருந்தால் அவ்வளோதான். கமிஷனாக இருந்தால் அதில் ஒரு 100 ரூபா இப்போ வருதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு 3 கிலோமீட்டருக்கு 100 ரூபா வருது தோராயமானா, அந்த 100 ரூபாயில் உங்களுக்கு ஒரு 60% இல்லை ஒரு 50% அது என்னன்றதை பேசிட்டு அந்த அமௌண்ட் உங்களுக்கு, மீதி அமௌண்ட் எனக்குப்பா. கரெக்ட். அவ்வளோதான். வெரி சிம்பிள். அது ஈஸியாக புரிஞ்சுட்டீங்க. இது இந்த அளவுக்கு தான் அது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க போகுது உங்களுக்கு. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடரை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இன்புட் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அவங்களோட ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும், அந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து வாங்கி அப்லோட் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தடவை வந்து கிராஸ் வெரிஃபை வந்து பண்ணிவிட்டு நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம். அதை கொடுத்துட்டோம்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ரைடர் ஆப்பை வந்து உங்கள் ரைடருக்கு வந்து டவுன்லோட் பண்ண சொல்லிடுவீங்க. பண்ண சொல்லிவிட்டு இந்த கிரெடென்ஷியல்ஸை அவங்க கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவீங்க. அப்போ அவங்களால வந்து லாகின் வந்து பண்ணிவிட்டு வர டியூட்டிஸை அவங்களால வந்து எடுத்து ரன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும், கேஷ் பேமெண்ட் இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா அது எங்களுக்கு தான் வந்துட்டு வரும். அதை நாங்கள் உங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த பேமெண்ட் வந்து ஷேர் பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா
சொன்ன மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனி டைம் நீங்களே பண்ணிக்கலாம். லைக் ஒரு சர்வீஸ்க்கான காஸ்ட், ஏன்னா நம்ம இத்தனை சர்வீஸ் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் எப்படி ஒரே இதை கட்டுப்படி ஆகுமா? நம்ம பைக்குக்கு ஒரு வேல்யூ இருக்கும், காருக்கு ஒன்று இருக்கும், லைக் கேபுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனித்தனியான ப்ரைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் நீங்கள் வந்து போடலாம். அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் காஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இந்த விஷயத்தை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைடர் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கூப்பன்ஸ் நான் வந்து கொடுக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து லோக்கலில் வந்து பண்ணுறீங்கன்னா ஒரு கூப்பன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரியான கூப்பன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் யூசருக்கு வந்து, அதாவது உங்கள் யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரைடர் நான் ஆட் பண்ணிட்டேன், இது 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன்லேயே இருக்குது, நீங்கள் என்ன அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு கால் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே சேட் பாக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே சேட் பண்ணாலே இது டைரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ப்ளாயீஸ், அதாவது நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம்ல எங்கள் டீம், அவங்களுக்கு வந்துட்டு வந்துடும். அவங்க வந்து உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. ஃபைன், ஓகே. அந்த சப்போர்ட்லாம் நம்மகிட்ட இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ எல்லாருடைய ஃபோன்லேயுமே சிட்டியில் இருக்கிறவங்களுடைய ஃபோன்லாம் நம்மகிட்ட அந்த நான் சொன்ன மாதிரி ஓலா இருக்கும், ரேபிடோ இருக்கும், ஊபர் இருக்கும், எல்லாமே வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் டிஃபரன்ஸ்லாம் பார்த்துக்கிடுவாங்க, எதில் வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கிடுவாங்க. அதே இது ஊர்களில் இருக்காது. இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், சிவகங்கை எடுத்துக்கிடுவோம். அங்கே நிறைய தாலுகாக்கள் இருக்குது, நிறைய பின்கோட்ஸ் இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் அதே மாதிரி இருக்கும், தேனியில் அதே மாதிரி இருக்கும், ராம்நாட்டில் அதே மாதிரி இருக்கும், இங்கிட்டு கடலூரில் அதே மாதிரி இருக்கும், திருவண்ணாமலையில் அதே மாதிரி இருக்கும், விழுப்புரத்தில் அதே மாதிரி இருக்கும், வேலூரில் அதே மாதிரி இருக்கும். நிறைய பின்கோட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு பின்கோடுக்கும் ஒருத்தவங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் போடுறேன், உங்கள்கிட்ட வந்து கேட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சுருவாங்க. பிஸ்னஸ் ஆர்வமாக இருப்பாங்க, செஞ்சுருவாங்க. ரைடர் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 10 பேர்கிட்ட அவங்களால பேச முடியும். நான் மாதம் அவனுக்கு இவ்வளோ சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களால ரைடெல்லாம் இது பண்ண முடியும். அந்த மேனேஜ்லாம் பண்ணிட முடியும். யூசர் ஃபோனில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என் பின்கோடில் இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குது, என்னால் ஒரு பால் பாக்கெட்டை இங்கேருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முடியும், என்னால் ஒரு கேக்கை இங்கேருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முடியும், என்னால் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு பைக் டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கிற முடியுங்கிற அவேர்னஸை எப்படி ஏற்படுத்துறது, எப்படி நான் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தி அவங்க டூஎன்கி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க புக் பண்ணால் தானே என்னால் பிஸ்னஸே பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அந்த இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிஜிட்டல் டீம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வந்து நமக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏரியாவில் மட்டும் நீங்கள் வந்து ஆட் நீங்கள் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து என்ன மாதிரி போஸ்டர்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்குவீங்க. அவங்க வந்து கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பின்கோடில் வந்துட்டு எவ்வளோ லைக் நீங்கள் என்ன காஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்களோ அதை வந்து அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். இதை தாண்டி அவங்க வந்து லோக்கலில் இல்லை நானே வந்துட்டு ஒரு டேம்ப்ளேட் நான் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வச்சு நான் கொடுக்குறேன் இப்படியெல்லாம் இருந்தால் அவங்களே கொடுத்துக்கலாம், அவங்களே பண்ணிக்கலாம். இன்னும் அது வந்து எஃபெக்டிவாக போகும். இதெல்லாம் நான் மதுரையிலையும் பண்ணியிருந்தேன். போஸ்டர்ஸ் வந்து ஒட்டுறது நீங்க செஞ்சீங்க, நான் வந்து அதெல்லாம் பண்ணிருந்தேன். அதெல்லாம் இன்னமே காஸ்ட் கம்மி தான் நமக்கு. ஆமா. சோ ஏன்னா அந்த ரீஜன் கம்மின்றதுனால இந்த விஷயத்தை இங்க வந்து இந்த சர்வீஸ் நீங்க நியூஸ் பேப்பர்ல பேம்ப்ளெட்லாம் வச்சு அனுப்புனீங்க. நான் பண்ணேன். அதெல்லாம் போஸ்டர்ஸ் ஒட்டுனீங்க. அது மூலமா உங்களுக்கு ரீச் இருந்தது. சோ நான் வந்து பண்ணது எல்லாமே வந்துட்டு வெப் அண்ட் வாட்ஸ்அப்ல நான் வந்து பண்ணேன். அந்த நம்பரோட போட்டுருவீங்களா? நம்பரோட இந்த மாதிரி ஒரு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க, அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, நான் இதை எப்படி நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போனேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரலா ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு இதை தாண்டி நான் வந்து பாத்தீங்கன்னா யாரை நான் வந்து அட்ராக்ட் பண்ணணும்ன்றதை பார்த்தேன். அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படுது. ஸோ அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ரோச் பண்ணேன். இப்போ ஒரு கேட்ரிங் சர்வீஸ் ஆகட்டும், ஃபுட் சர்வீஸ்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பிகாஸ் இது வந்து நம்ம வெறும் டெலிவரி சர்வீஸ் மட்டும்தான், நம்ம டிஜிட்டல் ரெஸ்டாரண்ட் கிடையாது. அப்போ நம்ம அதுக்கான டேக்ஸ் நம்ம போடுறது இல்லை, லைக் எதுவுமே நம்ம வந்து கிடையாது. ஜஸ்ட் போய் ஒரு ப்ராடக்ட்டை அங்கேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படின்னும் போது எனக்கு அங்கே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் அதுக்கான காஸ்ட் நம்ம வைப்போம் தானே, சர்வீஸ் காஸ்ட் நம்ம வைக்கிறோம். ஆனால் சர்வீஸ் காஸ்ட்டோட முடிஞ்சதுல இதுவே டிஜிட்டல் ரெஸ்டாரண்ட்னா ஒரு ஃபுட்டுக்கான காஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் இருக்கும். இப்போ இப்படி வர்றேன், இப்போ வந்துட்டு ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கணுங்க, சரணபவன்லேருந்து எனக்கு வாங்கணும். எங்கள் ஊரில் சரணபவன் திறந்துருக்காங்க, அது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, வாங்கணும். 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். 150 ரூபா கோவப்பட்டுருவாங்க மக்கள். 150 சரணபவனில் கொஞ்சம் விலை கூட, நீ என்ன 100 ரூபான்னு பார்த்தியான்னு சண்டை கொண்டாங்க. 150 ரூபான்னு வச்சுக்கிருவோம். இப்போ உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு 20 ரூபா சர்வீஸ் சார்ஜ், அப்போ 170 ரூபாயில உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆமாம், இதுதான் கணக்கு. ஸோ அப்போ வந்து இது ஸ்விக்கி சொமேட்டோ கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம என்ன
ஒரு சர்வீஸ் வந்து கொடுக்குறோமோ அதில் டெடிகேட்டடாக நமக்கும் இதுதான் பண்ணுறோன்றது தெரியும். ஓகே, அப்போ இந்த டெலிவரி ஆப் நீங்க சொல்றது வந்து நானே தான் அதை என்ட்ரு பண்ணணுமா? சரவண பவன் எனக்கு இங்கிருந்து இந்த இது வேணும் அப்படிங்கிறத நான் ரைடருக்கு எப்படி சொல்றது? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம இதில் பை அண்ட் டெலிவரி, நம்ம buy and ஆப்பில் delivery. பை அண்ட் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பை அண்ட் டெலிவரி வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவன் லொக்கேஷன் போட்டுருவீங்க. சரி. டூவில் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் அதுவே ஃபெச் ஆகிடும். நீங்கள் டைப் பண்ணியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் புக்கிங் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுவீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரைடருக்கு வந்து போயிடும். அந்த டீட்டெயில் அவருக்கே தெரிஞ்சிடும். பிகாஸ் ஓகே, இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், அந்த நோட்ஸ் வந்து டைப் பண்ணிடுவீங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் அதில் டைப் பண்ணிட்டீங்கன்னா ரைடருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ அவங்க டியூட்டி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நேராக வந்துட்டு இந்த சரவண பவன் அந்த போயிட்டு அவங்க அதை பார்த்தாலே தெரியும். லைக் தெரிஞ்சிடும். ஆனால் அவர்கிட்ட காசு இருக்காதுல்ல. அந்த இடத்துல அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மீல்ஸோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பில்லு அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ தான் எல்லா இடத்துலையுமே யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஸ்கேனர் கோடை வந்து ரைடர் ஃபோட்டோ எடுத்து நம்ம சேட்டிங் ஆப்ஷன்லேயே வந்துட்டு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. அதை அனுப்பிச்சிட்டாங்கன்னா இங்கே எண்ட் யூசர் டைரெக்டாகவே பே பண்ணிடுவாங்க. ரைடருக்கு பண்ண தேவையில்லை, டைரக்டா அவங்க ஹோட்டலுக்கே பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆனோம்னா அவர் அதை வாங்கிட்டு வந்துருவாங்க. கரெக்ட். அப்போ அந்த சர்வீஸ் சார்ஜ் எப்படி அவங்க பே பண்ணுவாங்க? அந்த 20 ரூபாங்கிறத அது நமக்கு யூஷுவல் ரெகுலர் மெத்தட் தான். நம்ம ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், கேஷ்லயும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆப்ல நமக்கு பே பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குல்ல. ஆமா ஆமா. ஸோ அது மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல வந்து ஃபுட்டுக்கான காசை கொடுக்க வேண்டியதில்லை. இல்லை. ஸோ இது என்னன்னா, நீங்க அந்த வேலையை போய் பண்ற வேலையை உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் பே பண்றாரு. இது வந்து பை அண்ட் டெலிவரி கான்செப்ட். பை அண்ட் டெலிவரி கான்செப்ட். அந்த டாக்ஸி கான்செப்ட் வந்து அது தனி. ஸோ ஒரு டாக்ஸிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி அதுக்கான ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் செட் பண்ணுற காஸ்ட்டு, நீங்கள் ஆட் பண்ணுற ரைடர், ஸோ அதெல்லாமே தனித்தனி. ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே, இப்போ வந்து எங்கள் மாவட்டத்தை நான் எடுத்துக்கிறேன் திருப்பி. ஏன்னா ஒரு உள்ளூர் ரீஜியன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சென்னை நம்ம எடுக்க வேண்டாம். ஓகே, இப்போ சிவகங்கை எடுத்துக்கிடுவோம். அங்கேருந்து திருப்புவனம்னு ஒரு ஊர் இருக்குது. அதோடைய பின்கோடு வேற 630611. ரைட். இது வந்து 630561. நான் 630561ல ஒருத்தர் நானே எடுத்திருக்கேன்னு வச்சுக்கிறோம். என்கிட்ட ஒருத்தர் புக் பண்ணுறாரு. அவரை நான் இங்கே கொண்டு போய் இறக்கி விடணும். நான் போய் 630611 போய் இறக்கி விட்டுருவேன். எனக்கு என்ன காசோ அதை நான் வாங்கிடுவேன். ரைடர் வாங்கிடுவார். அடுத்து ரைடருக்கு வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அவர் பாட்டுக்கு அங்கிட்ட போயிடுறாரு, வேறு சைடு போயிடுறாரு. இப்போ 630611ல் நான் எங்கே இறக்கி விட்டனோ அவர் திருப்பி இங்கே வரணும்ல. அப்போ அவர் அங்கேருந்து புக் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுவோம். புக் பண்ணும்போது அந்த ரீஜியனை யாருமே எடுக்கலைன்னா என்ன ஆகும் எனக்கு? அப்போ எனக்கு ரைடர் கிடைக்க மாட்டாங்களா? நான் டூன் கீ நம்ப முடியுமா அந்த இடத்துல? ஸோ நம்ம யூசர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரைடர் இந்த இடத்துல அவைலபிளாக இல்லை, எனக்கு சென்ட் அலர்ட் டு மோர் ரைடர்ஸ் அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நியர்பையில் இருக்கிற ரைடர்ஸை அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது நியர்பையில் எந்த ரைடர், எந்த பின்கோடோட ரைடர் இருந்தாலும் அவங்களால சர்வீஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எண்ட் யூசருக்கும் அந்த சர்வீஸ் இன்டரப்ட் ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரைம் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு அவங்களுக்கு இன்கம் வரும். புரிஞ்சிருச்சு எனக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு டூன் கீ வந்து என்ன செய்யுதுன்னு புரிஞ்சிருச்சு. நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணுமா? சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ்னு ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த பிளாட்ஃபார்மில் இது ஒரு மெயினான விஷயம். ஏன்னா இப்போ இவ்வளோ தூரம் எல்லாம் பேசிட்டோம். இதை பேசினதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸிங் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தோட தாட் வந்து. ஏன்னா இது என்ன இவ்வளோ சாஃப்ட்வேர்னாலே எக்ஸ்பென்சிவ், இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து நிறைய பேர் திரும்ப என்னால் இதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் போயிட போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இருப்பாங்க. ஐ மீன் வரலாம். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து சொல்கிறேன். இதுவும் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செட் பண்ணியிருக்கிற ப்ரைஸை நான் கொடுக்குற உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். எப்படின்னா நான் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ரைடர் ஆன்லைனில் இருக்காரா இல்லையா உங்களால் செக் பண்ண முடியும். அவரோட இண்டிவிஜுவல் ரேட்டிங்ஸ் வந்து உங்களால் செக் பண்ண முடியும். ஓவரால் ரேட்டிங் அவங்களால பார்க்க முடியும். ஒரு புக்கிங்க்கும் அந்த ரைடருக்கு என்ன ரேட்டிங் அண்ட் என்ன ரிவ்யூஸ் வந்து யூசர் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த ரைடர் அந்த டேக்கு எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து ரன் பண்ணியிருக்காரு, இல்லை இந்த மந்த்துக்கு எவ்வளோ ரன் பண்ணியிருக்காரு, ஒரு வீக்குக்கு எவ்வளோ ரன் பண்ணியிருக்காரு, உங்களோட டோட்டல் இன்கம் என்ன, உங்களால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் உங்களால் பார்த்துக்க முடியும். அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் அவங்களுக்கு எப்படி சேலரி நான் வந்து கொடுக்குறேன் இல்லை கமிஷன் கொடுக்குறேன்னு உங்களால் அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நான் அதை வந்து யோசனை பண்ணி தான், ஏன்னா ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இறங்கி என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குது, நான் ஒரு ப்ரைம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் எனக்கு என்னெல்லாம் தேவை ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னையவே வந்து ஒரு யூசராகவும் கன்சிடர் பண்ணி ஒரு ரைடராகவும் கன்சிடர் பண்ணி, ஏன்னா எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் என்னை ப்ரைம் பிஸ்னஸ் பார்ட்னராக கன்சிடர் பண்ணி இன்றைக்கி இந்த டூ அண்ட் கீ டெலிவரிஸோட ஃபவுண்டராகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதை நான் எப்படி நான் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா டூ அண்ட் கீ டெலிவரி ஃபவுண்டராக எனக்கு வந்து சேஃப்டியாக
இந்த சர்வீஸை பிராண்ட் நேம் வந்து ஸ்பாயில் ஆகாமல் எல்லாமே எனக்கு கொடுக்கணுன்றது என்னோட விஷன். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் என்ன வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ப்ரைம் பிஸ்னஸ் பார்ட்னர், ஸோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்தினா போதுமே அப்படின்றது இல்லாமல், ஏன்னா அவங்களோட டெவலப்மெண்ட் தான் என்னோட க்ரோத். அவங்களுக்கு எந்த அளவுக்குலாம் நான் வந்து ஃபீச்சர்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணி தரேன், எந்த அளவுக்கு கேட்டகரி வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியமாக இன்க்ளூட் பண்ணி தரேன், அவங்களை எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்க வைக்கிறோமோ அதெல்லாம் சேர்த்து அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்னோட க்ரோத்தும் இருக்கு. ஐ மீன் என்னோட கம்பெனியோட க்ரோத்தும் அது வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் என்னென்ன சப்போர்ட்லாம் என்னோட அந்த ப்ரைம் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வந்து கொடுக்க முடியுதோ அது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாயின் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெல்கம் கிட் லைக் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனலாக இருக்கும். லைக் ஒரு டியூரபுளான ஒரு ஸ்டிக்கர்ஸ், நம்ம ஒரு 10 ஸ்டிக்கர் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு டபுள் கலர்ஸில் ரேடியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வேணும்னு அடிஷ்னலாக நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் செட் பண்ணுற காஸ்ட் வந்து நம்மளோட ஒர்க்குக்கு மட்டும்தான் இருக்கே தவிர இந்த அடிஷ்னலாக இருக்கிற எதுக்குமே நான் வந்து அவங்கள்ட்ட சார்ஜும் நான் வந்து வாங்கலை. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸோட நோக்கமே என்னென்னா இதை வந்து எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இதை வந்து எடுத்து ஒரு குவாலிட்டியாக ஒரு சர்வீஸை வந்து கொடுக்க முடியுன்ற மாதிரி தான் நம்ம அதை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நான் இதை வந்து எடுத்து நான் பண்ணுறதுக்கு இல்லை, எனக்கு அப்படி சேலஞ்சிங்காக இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே. நீங்களே ஒரு குரூப்பாக கூட சேர்ந்து கூட இதை ரன் பண்ணலாமே. நான் ஒரு 10 பின்கோடு எடுத்துக்கிறேன், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம்ப்பா டீமு, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஒரு ஒர்க் வந்துட்டு ஒரு குரூப்பாக ஒரு ஒர்க் வந்து பண்ணும்போது நல்லா இருக்கும். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஒரு 2 பின்கோடு எடுத்துக்கிறேன் மச்சி, நீ வந்துட்டு ஒரு 2 எடுத்துக்கோ, நம்ம இதை வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு நான் கொடுக்குற ஐடியாஸ் தான். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ நான் செட் பண்ணிக்க இந்த ப்ரைஸ் 1500லேருந்து 3500. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்கோடுக்கு எவ்ரி மந்த் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நான் இன்னொன்று சொல்லணும். பிகாஸ் இப்போ எக்ஸிஸ்டிங்கில் வந்து எந்த நம்ம சாஃப்ட்வேர் சாஸ் எந்த சர்வீஸாக வந்து இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஒர்க்காக வந்துட்டு ஐ மீன் சப்போர்ட்டிவான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்துட்டு இருக்கே தவிர்த்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியவே வந்து பார்த்தீங்கன்னா அது கிரியேட் பண்ணி இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது டூ1கி தான் வந்துட்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்ன்றத என்னோட அனாலிசிஸ் ஓவராலாக. ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து ப்ரைம் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு பண்ணுறோம். நாங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக பிஸ்னஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். அதே மாதிரி ஏன்னா இட்ஸ் நாட் ஓன்லி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணும்போது நம்ம எப்படி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கரெக்டான ஒரு மெத்தடில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி அவங்க எண்ட் யூசருக்கு வந்து கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அது அவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு வருவாங்க. ஸோ நமக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸாக இருக்கும்போது தான் அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும். கரெக்ட். இப்போ நான் இதை கன்சால்டேட் பண்ணுறேங்க, புரிஞ்சிருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப குயிக்காக எவ்வளோ ஸ்பீடாக இதை சொல்ல முடியுமோ அதை சொல்ல முயற்சி பண்ணுறேன். இப்போ டூ1கி அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் ஒருத்தவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதை காசை கொடுத்து வாங்கிக்கிறேன். மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் அது 1500 3500 அது ரேஞ்ச் பொறுத்து அது என்னங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 3000 வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. நான் அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிடுறேன். வாங்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு ரைடர் ஆப் என்கிட்ட கொடுத்துட்றாங்க, எனக்குன்னு ஒரு போர்ட்டல் ஒன்று கொடுத்துட்றாங்க, யூசருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பும் இருக்குது. எல்லாமே டூ1கி அப்படிங்கிற பேரில் இருக்குங்க. இப்போ நான் வந்து தொழில் பண்ண போகிறேன். அந்த தொழில் என்ன தொழில்னா ஒரு பைக் டாக்ஸி நான் ரன் பண்ண போகிறேன். அதே மாதிரி பை அண்ட் டெலிவரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் போக போக ஆட்டோ கேப் இந்த மாதிரி ஏற்படுத்த போகிறாங்க. இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து சென்னையோ கோயம்புத்தூரோ கிடையாது. இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்ம மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல, அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பின்கோடு வைஸாக அதை பிரிச்சிருக்காங்க. இப்போ நான் ஒரு ஏரியாவுக்கு எடுக்கிறேன்னா ஒரு பின்கோடுக்கு நான் எடுத்துருவேன். அதான் நான் சொன்ன மாதிரி சிவகங்கைங்கிற ஒரு ஊரில் சிவகங்கையினுடைய சிட்டியினுடைய பின்கோடுக்கு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பின்கோடில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த டூ1கி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. அது வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தேவையான பொருளை நீங்கள் என்ன பொருள் வேணுங்கிறத எழுதிட்டு அதை எந்த கடையிலேருந்து வேணும் எவ்வளோ வேணும் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், ஒரு ஆளை வச்சு நானே அந்த கடையிலேருந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து இப்போ இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகணுன்னா உங்களை பைக்லேயே நாங்கள் போய் வந்துட்டு விட்டுருவோங்க. அதே மாதிரி அது ஆட்டோவோ கேபோ எந்த ஃபெசிலிட்டி வேணுமோ அதில் போய் நாங்கள் வந்து விட்டுருவோங்க அப்படிங்கிறதே நான் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி அதுக்கு எவ்வளவு ப்ரைஸிங் அப்படிங்கிறத நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஃப்ரான்ச்சைசி மாதிரி ஒரு ஓனர் எனக்கு இருப்பாங்க, அவங்க எல்லாமே எனக்கு சொல்லுவாங்க, அதுபடி தான் நான் கேட்டுட்டு ஆடணும். அவங்க ப்ரைஸ் அதிகமாக வச்சுட்டாங்கன்னா நான் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்னைய நம்பி எடுத்த கஸ்டமர்ஸ்க்கு அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக போகும். அப்போ என் மேலே ஒரு நம்பிக்கை குறையும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் தான் ஓனர், நீங்களே அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த ப்ரைஸுக்கு அவங்கள வந்து போக வைக்கலாம். இப்போ இந்த ரைடர் இருப்பாங்க,
இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, யாராவது வந்து இந்த மாதிரி ரைடுக்குலாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்து ரைடர்ஸை நீங்கள் உருவாக்கலாம். ஒரு பின்கோடில் ஒரு 5 ரைடரை நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு சம்பளம்னு சொல்லி பேசி அவங்களை என்னுடைய கம்பெனி, அது வந்து என்னுடைய கம்பெனி மாதிரியும் தான், அவங்க வந்து கம்பெனியினுடைய ஃபவுண்டராக இருக்காங்க. ஆனால் அந்த பின்கோடை பொறுத்த வரைக்கும் அது என் கம்பெனி, நான் தான் ஃபவுண்டர், நான் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எல்லாமே என்னுடையது, ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே என்னுடையது. அப்போ ஒரு 5 ரைடர் எடுத்து அவங்களுக்கு மாதம் நான் சம்பளம் உங்களுக்கு இவ்வளவுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதாங்க தொழில், உங்களுக்கு ரைடு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுக்கறதாவும் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒருத்தரை போய் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிடுங்க. பேசிட்டு இப்போ என்னென்னலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கே டைரெக்டாக வந்துடும், நமக்கும் நோட்டிஃபிகேஷன் டைரெக்டாகவும் வந்துடும். இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எத்தனை கிலோமீட்டரில் முதல் பிக்கப் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு அந்த ரைடருக்கு போயிடும். இப்போ நான் தான் ரைடராக இருக்கேன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுது, ஓகே இன்னொரு 3 கிலோமீட்டரில், 3ன்னு வேணாம், ஒரு கிலோமீட்டரில் நான் போய் பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் அவங்கள போய் ட்ராப் பண்ணணும். இதுதான் என்னுடைய வேலை. அப்போ வந்து நான் அதை செஞ்சிருவேன். அப்போ அதுக்கான ப்ரைஸிங்கை யார் வந்து எனக்கு மேலே யார் என்னை ஹையர் பண்ணாங்களோ, அதாவது அந்த பின்கோடுக்குன்னு ஒருத்தர் எடுத்துருப்பார்ல, அவர் ஹையர் பண்ணியிருப்பார்ல, அவர் வந்து அந்த ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அப்போ அந்த ப்ரைஸிங்கை கேஷாக இருந்துச்சுன்னா அவர் ரைடர் கையிலே கொடுத்துடலாம். இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா அது கம்பெனிக்கு போயிடும், டூன் கீனுடைய ஓனருக்கு போயிடும், அவங்க வந்து நமக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்மளே இருக்கோம், நம்ம வந்து ஒரு எண்ட் யூஸராக இருக்கோம், எனக்கு வந்துட்டு ஒரு தோசை சாப்பிட்ணும், ஒரு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு, நிறைய பேர் சாப்பிட்றோம். இப்போ வந்துட்டு ஒரு காய்கறியே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டில், எனக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோவில் இது வந்துட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக எழுதிட்டீங்கன்னா அந்த பொருள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுவும் கேஷாக இருக்குன்னா நீங்கள் கடைசியாக யார் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கேஷை கொடுத்துடலாம். அப்படி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய யூபிஐ ஐடியை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க, நீங்கள் அந்த யூபிஐ ஐடியை நீங்களே வந்து பணத்தை பேமெண்ட் பண்ணிக்கிறலாம். இதுதான் எண்ட் யூஸருக்கானது. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் ரைடர் இருப்பாங்க, இன்னொன்று அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தக்கூடியவங்க நம்ம ஊரில் ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இது நம்ம ஊரில் இருந்து கண்டுபிடிச்ச ஒரு ஆப்பு, இது வந்துட்டு ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் கையில் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ இவரே கண்டுபிடிச்சி கேஷாகவே இருந்தாலும் இவர் ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளியாகவும் மாறுவார்னு கிடையாது. ஏன்னா இவர் கண்ட்ரோலில் எல்லாமே கீழே அப்படின்னு இல்லை, இவர் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு, அவங்க தான் முழுமையாக எடுத்து நடத்துகிறாங்க. அப்போ வந்து நிறைய ஓனர்ஸை அந்தந்த பர்டிகுலரில் குட்டி குட்டி ஆண்டர்பிரினர்ஸ் ஓனர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது செய்யப்பட்டிருக்கு. இப்படி தாங்க இது இயங்குது. டூன் கீ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேஷவ் வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இந்த ஐடியாவை சொல்லும்போது, ஏற்கனவே மதுரையில் அவர் இதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவர், ஒரு பேண்டமிக்கால் அது பண்ண முடியல, அதுக்கப்புறம் இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி நான் மாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நம்மளும் இது ஒரு பாசிட்டிவிட்டி இன்டர்வியூவில் இன்றைக்கி கேஷவ் கூட இது நம்ம பேசினோம். எப்பயுமே எனக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு பேஷனேட்டாக இருக்கக்கூடியவங்க புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம இதை வந்துட்டு டீட்டெயிலாக அவங்கள்ட்ட பேசினோம். யாருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி தெரியுது, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணுச்சுன்னா இவங்களுடைய நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய இந்த வாட்ஸ்அப் பாட்டுடைய நம்பரும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிற நம்பர் இருக்குது, அதுவும் நான் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தெளிவாக போட்டுறேன். யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, எங்கள் ஊரில் நானே நினச்சிருக்கேன் சார், இந்த ஸ்விக்கி மாதிரி, ஜொமேட்டோ மாதிரி, ஓலா மாதிரி, ஊபர் மாதிரிலாம் விஷயங்களே இல்லை சார், அதெல்லாம் நம்மளே பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன் சார்னு யாராவது இருக்கீங்கன்னா, இல்லை இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக டேரெக்டாக நம்மகிட்ட லாஸ்ட் ஒரு போர்ஷன் இருக்குது. ஃபார் அ மினிட் நீங்கள் டேரெக்டாக ஆடியன்ஸ்ட்டு ஏதாவது பார்த்து பேசணும்னா நீங்கள் பேசலாம். இட்ஸ் யுவர் டைம். ஸோ இந்த ஒரு ஆப்பில் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் இதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து யூஸ் பண்ணி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்க எப்படியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுவீங்க. இன்கேஸ் அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் பண்ண முடியல, பிஸியாக இருக்குது அப்படின்னா எங்கள் எக்ஸிக்யூட்டிவே திரும்ப உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சப்போர்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வந்து கொடுங்க. நம்ம கஸ்டமர் வந்து த்ரூ வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் வந்து தருவாங்க. தேங்க்யூ. மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ஆமாங்க, இன்றைக்கி ஒரு புது ஐடியா நம்ம பார்த்தோம். ஒரு யங்ஸ்டர்னா எப்படி உருவாகுறாங்கன்னு பாருங்களேன். நான் ஒன்று பண்ணேங்க, ஒரு தொழில், நான் குடிசை தொழில் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், அதில் எனக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு, அந்த சிக்கலை நான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணேன். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இதே நிறைய பேரை பண்ண வச்சா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா எங்கேருந்து எப்படி உருவாகி அது எப்படி போகுதுன்னு பாருங்களேன். எனக்கு யங்ஸ்டர்ஸ் சூப்பராக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, யாருக்கு ஒரு ஆர்வம் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ண முடியலன்னா வாட்ஸ்அப்லையும் சப்போர்ட்னு ஒரு மெசேஜ் போட்டால் அவங்க திருப்பி நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி தேநீர் இடைவேளையின் பாசிட்டிவிட்டியில் டூன் கீயை பற்றி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே வாடா